மோஷன் இன் ஏ பிளேன் டாபிக்ல இருந்து என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருந்து எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம் பாருங்க. A cricketer can throw a ball to a maximum horizontal distance of 100 meter. How much high above the ground can the cricketer throw the same ball? அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் பால் வந்து இப்படி த்ரோ பண்ணியிருக்காருன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். யூ ஸ்பீட்ல பை மேக்கிங் ஆங்கிள் தீட்டா ஆங்கிள்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது என்ன ஆகுதுன்னா இந்த டிஸ்டன்ஸ் இப்படி ட்ராவல் ஆகிருக்கும். இந்த இதுதான் ரேஞ்ச், அதாவது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப் டு விச் ஹி கேன் த்ரோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்ச் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 100 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா டிவைட் பை ஜி அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் ஹாரிசான்டல் ரேஞ்சு சொல்லியிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் ஹாரிசான்டல் ரேஞ்சுனா இந்த சைன் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரணும். ஏன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சைன் 2 தீட்டா இஸ் 1. அப்போ ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னா சைன் 2 தீட்டா 1. அந்த மேக்ஸிமம் ரேஞ்சு தான் நமக்கு 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் 100ன்னு போட்டோம்னா இங்கே யூ ஸ்கொயர் பை ஜின்னு கிடச்சிருக்கு. இப்போ யூ ஸ்கொயர் பை ஜி வந்து 100ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஹவு மச் ஹை எபோவ் தி கிரவுண்ட் கேன் தி கிரிக்கெட்டர் த்ரோ தி சேம் பால்ன்றாரு. அப்படின்னா இந்த சேம் பால் இந்த கிரிக்கெட்டர் அப்போடு வெர்டிக்கலி அப்போடு த்ரோ பண்ணுறாருன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் யூ ஸ்பீடில். இப்போ யூ ஸ்பீடில் த்ரோ பண்ணும்போது மேக்ஸிமம் ஹைட்டு போகுது இல்லைங்களா? இந்த மேக்ஸிமம் ஹைட்டு போகும்போது இந்த வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி வந்து ஜீரோவாக இருக்கும். அப்போ வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2gh அப்படின்னு போட்டோம்னா ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோ. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஹச் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பை 2gன்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? யூ ஸ்கொயர் பை 2gன்னு வந்திருக்கு. அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட் இவ்வளோ த்ரோ பண்ண முடியும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் பாருங்க. h is equal to 1/2 into u square by g ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? இந்த u square by g தான் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ h is equal to 1/2 into 100ன்னு போட்டுக்குங்க. 100/2 எவ்வளோ வருது? 15 வருது. ஸோ தட் மேக்ஸிமம் ஹைட் விச் கிரிக்கெட்டர் கேன் த்ரோ வந்து 50 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 50 மீட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. A stone tied to the end of a string 80 cm long is whirled in a horizontal circle with a constant speed. If the stone makes 14 revolutions in 25 seconds, what is the magnitude and direction of accelerations of the stone? So இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 80 சென்டிமீட்டர் லென்த், இது ரேடியஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் தான் ரேடியஸ் த்ரூ விச் இட் மூவ்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஸ்டோன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இந்த சர்க்குலர் பாத்தில் இப்படி ரொட்டேட் பண்ணுறாங்க. இதுதான் சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து 14 ரெவல்யூஷன்ஸ் வந்து 25 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்போ டைம் டேக்கன் வந்து 25 செகண்டு, நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் வந்து 14. அப்படின்னா டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் என்ன பார்த்தீங்கன்னா டோட்டல் டைம் டிவைட் பை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் போடணும். அப்போ டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் 25 டிவைட் பை 14. இதுதான் டைம் பீரியட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஆங்குலர் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2π/tன்னு எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, அப்போ 2π/tன்னு புரியுது. இங்கே வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால அப்போ சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷன் மட்டும் இருக்கும். அந்த சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு எடுத்துக்கணும். அப்போ ஒமேகா வேல்யூ 2π/tன்னு போட்டுக்குங்க. கரெக்டுங்களா? 2π/t ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு இன்ட்டு ஆர்னு எடுக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? 2 இன்ட்டு பை வேல்யூ நம்ம 22/7 போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? ஹோல் டிவைடட் பை இந்த டி வேல்யூ 25/14 எழுதணும். அப்போ 25 டிவைட் பை 14 எழுதிட்டு இது ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கணும். இன்ட்டு ஆர்னு போட்டுக்கணும். ஆர் வந்து 80 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த்து. அப்போ அது மீட்டராக பார்த்தீங்கன்னா 80 டிவைட் பை 100 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இப்படி இது எப்படி எழுதலாம்னா 2 இன்ட்டு 22 டிவைட் பை 7 இருக்குது. இந்த 25/14 இருக்குல்ல, இந்த 14 மேலே போயிடும். ஸோ அப்போ 14 டிவைட் பை 25 அப்படின்னு வந்திருக்கும். இதுக்கு ஸ்கொயர்னு வந்துடுது. ஓகேங்களா? இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடுங்க. 8 10 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? 8/10ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்? இந்த 14ம் இதுவும் கேன்சல் பண்ணால் இங்கே 2ன்னு இருக்கும். இப்போ இது எல்லாமே இது ஸ்கொயர் பண்ணி சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 2 இன்ட்டு 22 44, 44 இன்ட்டு 2 வந்து என்ன வருது பாருங்கள், 88 வருதுங்களா? இன்ட்டு ஸ்கொயர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்? இன்ட்டு 8/10ன்னு போடணும். ஸோ இப்படி நீங்கள் இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா வந்து இதை இங்கே கீழே ஒரு 25 இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ 2 இன்ட்டு 22 44, 44 இன்ட்டு 2 வந்து என்ன வருது? 88. 88 டிவைட் பை 25 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டு இன்ட்டு இந்த 8/10 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் 9.9 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும். ஸோ இந்த சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு இருக்கும்.
ஸோ along the towards centerனா along the radius towards center அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா. அப்போ acceleration 9.9 மீட்டர் per second square along the radius at every point, எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி every point towards center தான் இருக்கும் உங்களுக்கு centripetal acceleration சரிங்களா. along the radius இருக்கும், towards center தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. An aircraft executes a horizontal loop of radius 1 km with a steady speed of 900 km per hour. Compare its centripetal acceleration with the acceleration due to gravity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த 900 km per hour ஸ்பீடு கொடுத்துட்டாங்க கரெக்டுங்களா. அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு 900 km per hourன்னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி 1 km per hour is equal to 1 km per hour is equal to 5/18 meter per second square, சாரி மீட்டர் per second தெரியும். அப்போ இந்த கிலோமீட்டர் per hour மீட்டர் per second மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 5/18 மல்டிப்ளை பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போ மீட்டர் per second கிடச்சிருச்சு. இதுதான் வெலாசிட்டி ஓகேங்களா. ரேடியஸ் 1 km கொடுத்துருக்காங்க. இப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா v²/r அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியில் கேட்டிருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக ஜியில் மல்டிப்ளை பண்ணி சும்மா ஜியில் டிவைட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த v வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 900 × 5/18 இருக்குது கரெக்டுங்களா. இது ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்கப்பா. டிவைட் பை ரேடியஸ், ரேடியஸ் வந்து 1 கிலோமீட்டர் கொடுத்தாங்க, அப்போ 1000 மீட்டர்னு எழுதிக்கிங்க. இன்ட்டு இங்கே ஜி இருக்கு இல்லையா, அந்த ஜி அப்படியே வச்சுக்கிங்க. டிவைட் பை இந்த ஜிக்கு மட்டும் 9.8ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆன்சர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜியில் கிடைக்கும். ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வித் தி ஆக்சலரேஷன் டு தி கிராவிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது மொத்தமே நீங்கள் சிம்ப்ளை பண்ணணும். இது எல்லாமே சிம்ப்ளை பண்ணிங்கன்னா மொத்தமாக வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 6.4ன்னு வரும். இன்ட்டு இந்த ஜி போட்டுக்கோங்க, இன்ட்டு ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜியில் எழுதிட்டோம். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 6.4 in terms of acceleration due to gravity. G என்றது acceleration due to gravity ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போல பாருங்க. Read each statement below carefully and state with reason if it is true or false. The net acceleration of a particle in circular motion is always along the radius of the circle towards the center அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்தோம்னா வந்து ஒரு பார்ட்டிகல் சர்க்குலர் பாத்தில் போயிட்டு இருக்கு வித் இன்க்ரீசிங் ஸ்பீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை இன்க்ரீசிங் ஸ்பீடு இருந்துச்சுன்னா அப்போ டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன் இருக்கும். அதே மாதிரி இது டேஞ்சென்டல் ஆக்சலரேஷன் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஒன்று இருக்கும், அந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அப்போ ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன் இருக்குது. அப்போ வந்து வேரியபிள் ஸ்பீடில் பார்ட்டிகல் மூவ் ஆச்சுன்னா அப்போது ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் டுவோர்ட்ஸ் சென்டர்னு வராது. அப்போ தி நெட் ஆக்சலரேஷன் ஆஃப் தி பார்ட்டிகல் இன் மோஷன் ஆல்வேஸ் அலாங் தி ரேடியஸ்னா டுவோர்ட்ஸ் சென்டருக்கு அனுப்பும் அப்படின்னு கிடையாது. அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதாவது பார்ட்டிகல் வந்து வேரியபிள் ஸ்பீடில் போச்சுன்னா டேஞ்சென்டல் ஆக்சலரேஷனும் இருக்கும், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனும் இருக்கும். அப்போ வந்து ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் அலாங் தி ரேடியஸ் வரும்னு கிடையாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தி வெலாசிட்டி வெக்டார் ஆஃப் ஏ பார்ட்டிகல் அட் ஏ பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் அலாங் தி டேஞ்சென்ட் டு தி பாத் ஆஃப் தி பார்ட்டிகல் அட் தட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பார்ட்டிகல் வந்து ஏதாவது ஒரு பாத்தில் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கணும்னா அந்த பாயிண்ட்ல டேஞ்சென்ட் டிரா பண்ணி பார்க்கணும். டேஞ்சென்ட் டிரா அட் ஏ பாயிண்ட் கிவ்ஸ் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. இதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ செகண்ட் வந்து ட்ரூன்னு எடுத்துக்கணும். தி வெலாசிட்டி ஆஃப் தி ட்ரூ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. The velocity of a particle at a point is always tangent to the path of the particle at that point. Correct. அடுத்து தேர்ட் பாருங்க. The acceleration vector of a particle in uniform circular motion averaged over one cycle is a null vector அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு அர்த்தம் அப்படின்னு இருக்குங்க. ஆவரேஜ் ஓவர் ஒன் சைக்கிள் சொல்லாங்க இல்லையா. அப்போ ஒன் சைக்கிள் எடுத்தீங்கன்னா அப்போ இனிஷியல் பாயிண்ட் ஏன்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, டேஞ்சென்டல் டைரக்ஷனில். இப்போ இது சர்க்குலர் மோஷன் இப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்படியே சர்க்குலர் மோஷன் இப்படியே கம்ப்ளீட் ஃபைனலாக ஒன் சர்க்குலர் மோஷன் கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா திருப்பி ஃபைனல் வெலாசிட்டி அதே பாயிண்ட்ல வந்துடும், அதே வி தான் இருக்கும். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் இனிஷியல் வெலாசிட்டி வருது, தட் இஸ் வின்னு எடுத்தால் அப்போ ஆக்சலரேஷன் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்குன்னு எடுத்துக்கணும். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்குதுனால v மைனஸ் v டிவைட் பை t போட்டோம்னா நியூமரேட்டர் 0 வரதுனால 0, 0ன்றது நல் வெக்டார். ஸோ ஆக்சலரேஷன் வெக்டார் ஆஃப் ஏ பார்ட்டிகல் இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஆவரேஜ் ஓவர் ஏ ஒன் சைக்கிள் இஸ் நல் வெக்டார்ன்றது இது ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பேர்லாம் பாருங்க. The position of a particle is given by r is equal to 3ti minus 2t square j plus 4k meter.
where t is in seconds and the coefficients have the proper units for r to be in meters. First one, find the v velocity and acceleration vectors of the particle. What is the magnitude and direction of velocity of the particle at time t equal to 2 seconds அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ பொசிஷன் வெக்டார் இது கொடுத்துருக்காங்களா, இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துப்போம். இப்போ வெலாசிட்டி வெக்டார் வேணும். வெலாசிட்டி வெக்டாருக்கு என்ன ஃபார்முலா, dr by dt அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். கரெக்டுங்களா? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பொசிஷன் வெக்டார் டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும். அப்போ d by dt ஆஃப் r பார்ன்றது என்ன சொல்லுங்க, 3t i cap minus 2t square j cap plus 4k cap அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து எக்ஸ் கோஆர்டினேட் வந்து டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஒய் கோஆர்டினேட்டும் டைம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, கே கோஆர்டினேட் ஜெட் கோஆர்டினேட் டைம் டிபெண்ட் பண்ணல, ஜெட் கோஆர்டினேட் கான்ஸ்டன்டாக இருக்குது. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணனா இந்த 3t டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 3i கேப் அப்படின்னு கிடைக்கும். இந்த 2t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 4t ஜென்னு கிடைக்கும். 4k டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0k அப்படின்னு விட்டுலாம். இதுதான் வெலாசிட்டி வெக்டார். ஆக்சலரேஷன் வந்து திருப்பி வெலாசிட்டி வெக்டாரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ dv by dtன்னு போட்டுக்கணும். அப்போ dv by dtனா d by dt ஆஃப் வெலாசிட்டி வெக்டார் 3i minus 4tj அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். கரெக்டுங்களா? சரி, அப்படி எழுதும் போது அப்போ ஆக்சலரேஷன் வெக்டார் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க. இந்த 3ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 வந்துடுது, மைனஸ் 4t டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 4 கிடைக்கும். ஸோ மைனஸ் 4j. அப்போ ஆக்சலரேஷன் வந்து மைனஸ் 4j, வெலாசிட்டி வந்து என்ன வந்திருக்கு, 3i மைனஸ் 4tj அப்படின்னு வெலாசிட்டி கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, செகண்ட் ஒன்று, வாட் இஸ் தி மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் தி வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல் அட் டைம் t ஈக்குவல் டு 2 செகண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அட் டைம் t ஈக்குவல் டு 0 வேணும். அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா, இங்கே வெலாசிட்டி ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த வெலாசிட்டி ஈக்குவேஷனில் நம்ம டைம் 2 சப்ஸ்டிட் பண்ணால் 3iன்னு போட்டு மைனஸ் 4 இன்ட்டு t வந்து 2 போட்டு இன்ட்டு ஜேன்னு போட்டுக்குங்க. ஓகேங்களா? அப்போ v இஸ் ஈக்குவல் என்ன வரும், 3i மைனஸ் 8j வந்துருதா. இப்போ மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வேணும்னா இந்த எக்ஸ் காம்பனண்ட்டையும் ஒய் காம்பனண்ட் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு எடுத்துக்கிறோம்ப்பா. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி எவ்வளோ வருது பாருங்க, உங்களுக்கு நியர்லி 8.54 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டைரக்ஷன் வேணும். இது மேக்னிடியூட் கிடச்சிச்சு செகண்டுக்கு, செகண்டில் மேக்னிடியூட் கிடச்சிருச்சா, அடுத்து வந்து டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பாருங்க, இந்த ஒய் காம்பனண்ட் வெலாசிட்டி 8j வந்து மைனஸ் டைரக்ஷன் இருக்குது, அதான் மைனஸில் போட்டேன். எக்ஸ் காம்பனண்ட் வெலாசிட்டி 3i இந்த ஹாரிசான்டல் டைரக்ஷனில் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் இருக்குது. அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன் இருக்கணும். இந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி மேக்ஸ் ஆங்கிள் தீட்டா வித் எக்ஸ் ஆக்சிஸ் போட்டுட்டோம்னா அப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு 8, அட்ஜசன்ட் சைடு வந்து 3 அப்படின்னு போட்டிங்கன்னா 8/3. அப்போ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 8/3 நம்ம எழுதணும்னா இது நியர்லி 69 பாயிண்ட் சம்திங் வரும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதணும்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 70 டிகிரி வித் தி எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி வித் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதிக்கிறோம்ப்பா.